செல்வங்கள், போதை பிடியில் மாணவ செல்வங்கள், எங்கே போகுது எங்கே போகுது எங்கே போகுது எங்கே போகுது தமிழ்நாடு எங்கே போகுது தமிழ்நாடு எங்கே போகுது கொலை கொலை கற்பாளிப்பு கொலை கொள்ளை கற்பாளிப்பு அன்றாடம் தமிழ்நாட்டிலே அன்றாடம் செய்தி தமிழ்நாட்டிலே ஆரம்ப பள்ளி சிறுவர் முதல் ஆரம்ப பள்ளி சிறுமி முதல் பல்கலை மாணவரை பல்கலை தினந்தோறும் கற்பாளிப்பு தினந்தோறும் கற்பாளிப்பு அண்ணா பல்கலை விவகாரத்தில் அண்ணா பல்கலை விவகாரத்தில் தமிழக மகளிர் மௌனம் காப்பதே தமிழக மகளிர் மௌனம் காப்பதே மர்மா மென்ன மர்மா மென்ன மென்ன மர்மா மென்ன மௌனம் காப்பது மென்ன முதல் சொல்லுங்க முதல்வரே முதல் சொல்லுங்க முதல்வரே தமிழக முதல்வரே தமிழக முதல்வரே சொல்லுங்க போராடும் எதிர்கட்சிகளை போராடும் எதிர்கட்சிகளை அடக்கா உடக்கா தேமுதிக ஆர்ப்பாட்டம் இது தேமுதிக ஆர்ப்பாட்டம் மக்கள் தலைவி தலைமையில மக்கள் தலைவி தலைமையில எங்கள் தலைவி தலைமையில எங்கள் தலைவி தலைமையில கேப்டன் நோர ஆசையோடு கேப்டன் நோர ஆசையோடு தேமுதிக ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் நல்ல தாராயம் நல்ல தாராயம் நல்ல வெறும் பேச்சுவாக்கில் தான் இவங்களோட நிவாரண பணி இருக்கு. அது அவர்களுக்கு உண்டான உரிய நிவாரணம் அனைவருக்கும் போய் சேரணும். ஏதாவது கட்சிக்காரர் கொடுத்தாண்டு இருக்கக்கூடாது. இதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறதோடு எச்சரிக்கிறோம். அதனால உடனடியாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இந்த ஃபண்ட் இல்லை எங்களுக்காக ஒன்றிய அரசு மத்திய அரசு ஏதோ சொல்றீங்க, இதையெல்லாம் இங்க பேசாம உங்க பிரச்சனை அதெல்லாம் இங்க உங்களுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க மக்கள். அதனால அவங்க குறைய நீங்க உடனடியாக தீர்த்து வைக்கணும். ஒரு எச்சரிக்கை ஈடுபடுவர ஏதோ ஒன்று இல்லாம கடும் தண்டனை கொடுக்கணும். இது மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். இது மாதிரி ஒரு சம்பவத்தை இனிமேல் நடக்கக்கூடாது. யாருக்கு நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப சமீபத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்றேன், அதை நான் உள்ள போய் சொல்லக்கூடாது, ஏன்னா கோர்ட் ஆர்டர். அதனால ஜென்ரலா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இனிமேல் எங்கேயும் நடக்கக்கூடாது. இதுக்கு என்னைக்குமே இப்படி ஏதோ ஒரு நிகழ்வு நினைவுனா இது மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அடுத்த கட்டத்துக்கு போவோம்னு இந்த இடத்துல எச்சரிக்கை விடுக்கிறதோடு, இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மாநில தலைவர் இந்த பிரச்சனைக்காக அவர் ஒரு இதை எடுத்து தன்னைத்தானே வச்சுக்கிட்டார். இதுல என்ன தவறு அதிகாரி, அவர் சாதாரண அவர் தட்டி கேட்கறதுக்கு வழி இல்லாம ஒரு மாநில தலைவர் இந்த மாதிரி அவரை தன்னைத்தானே யாரும் 10 பேர் தடுத்தார். அவரு இதை கேவலப்படுத்தி அவரை இழிவுபடுத்துற மாதிரி போஸ்ட் ஓட்டுறது இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. இந்த மாதிரி அரசியல்ல ஈடுபடாது. அவங்க குடும்பத்தில் நடந்திருந்தா இது எப்படி இருக்கும்? அவர் ஆதாரத்தில் கூட பேசியிருக்கலாம். இன்னைக்கு அவர் ஒரு மாநில தலைவர், அதுக்குண்டான மரியாதை கொடுங்க.